வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஹனுமான். சுந்தரகாண்டம் பார்ட் 7. என்னவரான ராமபிரானை தவிர வேறொரு ஆண்மகனின் உடலை தொடக்கூட மாட்டேன் என்று சொல்லிய சீதையின் சொற்களால் மகிழ்ந்த ஆஞ்சநேயர் சீதையிடம் பின்வருமாறு சொல்ல ஆரம்பித்தார். தாயே, இப்போது தாங்கள் பேசினீர்களே, அது பெண்களுடைய சுபாவத்திற்கும் பதிவிரதைகளின் அடக்கத்திற்கும் ஏற்றதாக அமைந்திருந்தது. உங்கள் பேச்சு பெருமகனாராகிய ராமனின் மனைவிக்கு தகுந்ததான பேச்சு. தங்களை தவிர வேறு எந்த பெண்மணியால் இவ்வாறு பேச முடியும்? இதே மற்றவர்களாயிருந்தால் இங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்து கிளம்பியிருப்பார்கள் தேவி. பல பல காரணங்களாலும் அந்த ஸ்ரீராமனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற ஆசையாலும் அன்பு நிறைந்த கலங்கமில்லாத தூய மனதுடன் தான் நான் என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள் என கூறினேன். என்னுடைய ஆச்சாரியனான ராகவனிடம் உள்ள சிநேகிதத்தாலும் பக்தியாலும் தங்களை இப்போதே அழைத்து சென்று அவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற இச்சையாலும் அவ்வாறு கூறினேன். வேறு எந்த காரணத்தாலும் அல்ல என்று கூறினார். பின் தேவி, என்னுடன் வராவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் நான் தங்களை கண்டு வந்தேன் என்பதற்கு அடையாளமாக ஏதாவது செய்தியை கூறுங்கள் என்று ஆஞ்சநேயர் வேண்டிக் கொண்டதற்கிணங்க சீதையானவள் கண்களில் நீர் வழிய வழிய தடுமாறும் வார்த்தைகளில் மெதுவாக கூறத் தொடங்கினாள். என்னுடைய கணவரிடம் இந்த முக்கியமான அடையாளத்தை கூறுவாயாக ஹனுமனே. ஒரு சமயம் சித்திரக்கூட மலையின் அடிவாரத்தில் மந்தாகினி நதியின் அருகில் காய், கனி, கிழங்கு வகைகள் குறைவில்லாமல் கிடைக்கும் பிரதேசத்தில் நந்தவனங்களில் திரிந்தும் பல மலர்களின் நறுமணத்தை நுகர்ந்தும் களைத்து போய் வியர்வை சொட்ட சொட்ட என் அவரின் மடியில் போய் உட்கார்ந்தேன். அப்போது மாமிசம் விரும்பிய ஒரு காகம் என்னை தன்னுடைய அலகினால் கொத்தியது. ஒரு மண்கட்டியை எடுத்து வீசி நான் அந்த காக்கையை துரத்த முயன்றேன். ஆனால் மாமிச உணவில் ஆசையுள்ள அந்த காகம் விரட்டியும் போகாமல் அங்கேயே சுற்றி கொண்டிருந்தது. மாமிசத்தை விரும்பிய அந்த காகம் என் சதையை பிடுங்குவதையும் நிறுத்தவில்லை. அப்போது என்னவர், ஒரு காக்கையை ஓட்ட முடியவில்லையே உன்னால் என்று என்னை பரிகாசம் செய்தார். அதனால் வெட்கமும் கோபமும் அடைந்த நான் அவருடைய மடியிலேயே படுத்து களைப்பாறினேன். அவரும் என் கோபத்தை தணிப்பதற்காக எனக்கு ஆறுதல் கூறினார். நானும் அழுது கொண்டே அவர் மடியிலேயே களைப்பினால் வெகுநேரம் உறங்கிவிட்டேன். எழுந்த பின் அவரும் என் மடியில் படுத்து உறங்கினார். ராமன் தூங்கியவுடன் அந்த காகம் மீண்டும் அங்கே வந்தது. வேகமாக வந்து மீண்டும் மீண்டும் பாய்ந்து பாய்ந்து என்னை கொத்தி கிழித்தது. அதனால் என் உடம்பில் இரத்தம் சொட்ட ஆரம்பித்து ராமன் உடலையும் நனைத்தது. நான் வலி தாங்காமல் அவரை எழுப்பிவிட்டேன். எழுந்த அவர் என் உடலில் இருந்த காயங்களை பார்த்து மிகவும் கோபப்பட்டார். யார் உன்னை காயப்படுத்தியது சீதே என்று நாற்புறமும் பார்த்தபோது இரத்தம் சொட்டும் கூரிய நகங்களோடும் அலகோடும் என்னையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்த காகத்தை பார்த்தார். அந்த காகம் இந்திரனுடைய மகனான காகாசுரன் என்பதை கண்டு கொண்ட ராமன் அதை கடுமையாக தண்டிக்க எண்ணினார். உடனே தான் படுத்திருந்த தர்பாசனத்திலிருந்து ஒரு தர்பையை எடுத்து பிரம்மாஸ்திரத்திற்கு வேண்டிய மந்திரங்களை ஜபித்து அந்த தர்பை புல்லில் பேராற்றலை செலுத்தி அதையே பிரம்மாஸ்திரமாக மாற்றினார். பின் அவர் அந்த ஜொலிக்கும் தர்பத்தை காகத்தின் மேல் ஏவினார். அந்த தர்பையும் காகத்தை ஆகாயத்தில் துரத்தி சென்றது. காகம் அதிலிருந்து தப்பிக்க பல வழிகளில் முயன்றாலும் தர்பமானது அதை துரத்தி கொண்டே போயிற்று.
தன்னை காப்பாற்றும்படி அது இந்த உலகம் முழுவதும் அலைந்தது. அதனுடைய தந்தையான இந்திரனும் தேவர்களும் எல்லா முனிவர்களும் கைவிட்டு விட்டனர். உலகங்களையும் சுற்றிவிட்டு கடைசியாக அது ஸ்ரீராமனையே சரணடைந்தது. கால்கள் மேல் நோக்கியவாறு பூமியில் வந்து விழுந்து அடைக்கலம் வேண்டிய அதை காகுத்தன் தன் கருணையினால் காப்பாற்றினார். ஆனால் அதை பார்த்து ராமன் கூறினார், பிரம்மாஸ்திரம் வீணாக போகக்கூடாது. உங்கள் அஸ்திரம் என் வலது கண்ணை குறிவைக்கட்டும் என்று சொல் என்றதும் அதுவும் அவ்வாறே கூறிற்று. உடனே அந்த அஸ்திரம் காகத்தின் வலது கண்ணை பறித்தது. உயிரை காப்பாற்றி கொண்ட காகம் ராமனுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அவர் அனுமதி பெற்று தன் இருப்பிடத்தை நோக்கி திரும்பிச் சென்றது என்று கூறியவள், ஒரு சிறு குற்றத்திற்காக காகத்திடம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்த அவர் ஏன் என்னையே கவர்ந்து சென்று பெரும் குற்றம் இழைத்த ராவணனை இன்னும் தண்டிக்காமல் இருக்கிறார்? லட்சுமணனும் ஏன் அமைதியாக இருக்கிறார்? நான் அவ்வளவு பெரிய பாவியாகிவிட்டேனா என்று புலம்பினாள். வைதேகி கூறிய வார்த்தைகளை கேட்டபின் மகா தேஜஸ்வியான ஹனுமான் கூறினார், வருத்தப்படும் நேரம் இதுவல்ல தேவி. உங்கள் துக்கங்களின் முடிவை தாங்கள் காணப்போகிறீர்கள். ராமலட்சுமணர்கள் இலங்கையை விரைவில் சாம்பலாக்கப் போகிறார்கள் என்று பலவாறு ஆறுதல் படுத்தினார். பின் ராமன், லட்சுமணன், சுக்ரீவன் மற்றும் கூடியுள்ள வானரர்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்தியை கூறுங்கள் என கேட்க, சீதை ராமலட்சுமணர்களை வணங்குவதாகவும் சுக்ரீவன் மற்றும் வானரப்படைகளை நான் நலம் விசாரித்ததாக சொல்லென்றும் கூறினாள். பின்பு துணியில் முடிந்து வைக்கப்பட்டிருந்த தெய்வீகமும் மங்களமும் பொருந்திய சூடாமணியை எடுத்து இதை ராகவனிடம் கொடு என்று அனுமனிடம் கொடுத்தாள். அந்த உயர்ந்ததான சூடாமணியை பெற்றுக்கொண்டு அது நழுவாதிருக்க தன் விரலில் அணிந்து கொண்டார் ஹனுமான். அது அவருடைய கைக்கு பொருத்தமாக இருந்தது. சூடாமணியை பெற்றுக்கொண்டதும் நிம்மதியடைந்த மனதோடு திரும்பி போவதை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார் ஹனுமான். பின் சீதையை அடக்கத்தோடு வணங்கி நின்றார். சீதை ஹனுமனை பார்த்து, இந்த அடையாளம் ராமனுக்கு மிக நன்றாக தெரியும். இந்த துயரத்திலிருந்து என்னை கரையேற்றும்படி செய்ய வேண்டியது உன் பொறுப்பு என்று கூறினாள். பின் ஆஞ்சநேயர் புறப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்த சீதை, நீ விரும்பினால் ஒரு நாள் இங்கே மறைவான ஓரிடத்தில் தங்கி இளைப்பாரி நாளை போகலாமே. வானரா, நீ என் அருகில் இருந்தால் இந்த பெரும் துயரத்திலிருந்து எனக்கு கொஞ்ச நேரத்திற்கு விடுதலை கிடைக்கும். இனி உன்னையும் பார்க்காததால் ஏற்படும் துக்கம் என்னை மிகவும் வருத்தப் போகிறது. ஆனால் வீரனே, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு உதவியாக வரும் வானரர்களும் கரடிகளும் அரசகுமாரர்கள் இருவரும் இந்த பெரும் கடலை எவ்வாறு தாண்டி வருவார்கள்? கருடன், நீ, வாயு ஆகிய 3 பேருக்குத்தான் கடலை தாண்டுவதற்கு சக்தி உண்டு. பின் இந்த காரியம் செய்து முடிப்பதற்கு நீ சிந்தித்து வைத்துள்ள முறைகள்தான் என்ன? நீதான் காரியங்களை திட்டமிட்டு செய்து காட்டுவதில் சிறந்தவனாயிற்றே எனக் கேட்ட சீதையை பார்த்து பதில் கூறத் தொடங்கினார் மாருதி. வைதேகி, அரக்கர்களை அழிக்க 1000 கோடியான வானரர்களுடன் வரப்போகிறார் ராமன். அவர்கள் அனைவரும் மிகவும் பராக்கிரமம் மிக்கவர்கள், பலம் மிகுந்தவர்கள். மேலேயோ கீழேயோ குறுக்கிலோ அவர்கள் செல்வதற்கு தடையேதும் இல்லை. பெரும் தேஜஸுடைய அவர்கள் எப்போதும் சோர்ந்தே போக மாட்டார்கள். மிகுந்த உற்சாகத்துடன் வாயு வேகத்தில் செல்லக்கூடிய அவர்கள் கடலும் மலையும் சூழ்ந்த இந்த பூவுலகை பலமுறை சுற்றி வந்தவர்கள். அனைவரும் என்னை விட திறமையானவர்கள். என்னை காட்டிலும் தாழ்ந்த வானரம் ஏதும் சுக்ரீவன் படையில் இல்லை.
அவ்வளவு சாமானியனான நானே இங்கு வந்துவிட்டேன். அவர்களுக்கு இது மிகவும் சுலபமான வேலை. சிறந்தவர்கள் இப்படி தேடித் திரியும் அல்ப வேலைகளுக்கு அனுப்பப்படுவதில்லை. என்னை போன்ற சாமானியர்கள்தான் அனுப்பப்படுவார்கள் என மிகுந்த தன்னடக்கத்தோடு கூறினார். என்னே அனுமனின் தன்னடக்கம் பாருங்கள். ஆகவே தாங்கள் தவித்தது போதும். வானர வீரர்கள் ஒரே தாவலில் இலங்கையை அடைந்து விடுவார்கள். ராமலட்சுமணர்கள் என் முதுகில் ஏறிக்கொண்டு தங்கள் அருகில் வந்து விடுவார்கள். தங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். இவ்வாறு சீதைக்கு ஆறுதல் கூறினார் ஹனுமான். அனுமான் விடைபெறும் நேரம் வந்தவுடன் சீதையானவள் மீண்டும் ராமலட்சுமணர்களை வணங்குவதாகவும் காகாசுரனின் கண்ணை பறித்த கதையையும் தன் நெற்றியில் இருந்த திலகம் அழிந்திருந்ததைக் கண்டு மனச்சிலையால் தன் கன்னத்தில் ராமன் பொட்டு வைத்த விஷயத்தையும் நினைவுபடுத்தச் சொன்னாள். பின் வானரோத்தமன் பிராட்டியை தலையால் வணங்கிவிட்டு திரும்பி போக முயன்றார். எம்பிப் பறப்பதில் உற்சாகம் கொண்டு உடலை வளர்த்து கொண்டு மகா வேகத்துடன் புறப்பட தயாரான அனுமனை பார்த்து சீதை கண்ணீர் நிறைந்த முகத்தோடு செல்லும் பாதையில் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என வாழ்த்தினாள். தான் வந்த காரியம் வெற்றிகரமாக முடிந்ததால் பெரும் மகிழ்ச்சியடைந்தார் ஹனுமான். என்றாலும் ஏதோ ஒரு சிறு செயல் எஞ்சியிருப்பதாக ஓர் எண்ணம் ஏற்பட்டது அவருக்கு. உடனே ராமன் இருந்த திசையை நோக்கி மனதால் வழிபட்டார். பின் அங்கிருந்து வெளியேறி வேறோரிடம் சென்று சிந்திக்கத் தொடங்கினார். நான் சீதையை பார்த்துவிட்டாலும் இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எஞ்சியுள்ளன. சாமதான பேத தண்டம் முதலியவை அரச நீதியாக கூறப்பட்டுள்ளன. இதில் முதல் நீதியான சமாதானம் ராட்சசர்களுடன் செய்து கொள்வது நல்லதல்ல. இரண்டாவது நீதி தானம். அளவற்ற செல்வம் ஏற்கனவே வைத்திருப்பவர்களான இவர்களை செல்வத்தை தானம் கொடுத்து வசப்படுத்த முடியாது. பலத்தால் செருக்கு கொண்டிருக்கும் இவர்களை பேதம் செய்தும் பிரிக்க முடியாது. எனவே கடைசி உபாயமான பராக்கிரமத்தை காட்டுவதுதான் சிறந்த உபாயமாக எனக்கு படுகிறது என முடிவெடுத்தார் ஆஞ்சநேயர். ஒரு பெரிய வேலையை முடிக்க பல வழிகளையும் உபாயங்களையும் பின்பற்ற வேண்டும். ஒரே வழியை நம்பிக்கொண்டிருக்க கூடாது என எண்ணினார் மாருதி. இவர்களுடன் யுத்தம் செய்து அதில் தோன்றும் ஏற்றத்தாழ்வுகளை தெரிந்து கொண்டு போய் ராமனிடம் அதை தெரிவிக்க வேண்டும் என அறிவுபூர்வமாக சிந்தித்தார். அதாவது அவர்களுடன் யுத்தம் செய்து அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, தங்களிடம் உள்ள சேனையிடம் உள்ள பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை எடை போட்டு அதை ராமனிடம் போய் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஆகவே இப்போது எனக்கும் இங்குள்ள அரக்கர்களுக்கும் இடையே சுலபமாக பெரிய யுத்தம் நடக்கும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும். இவர்கள் அனைவரும் மாண்டபின் ராவணன் என்னோடு போர் புரிய வந்துதானே ஆக வேண்டும். அப்பொழுது அவனுடைய எண்ணத்தையும் ஆற்றலையும் சுலபமாக தெரிந்து கொண்டு பின் திரும்பிச் செல்ல வேண்டும் என தீர்மானித்து கொண்டார். எவ்வாறு யுத்தத்தை ஆரம்பிப்பது என சுற்றுமுற்றும் நோட்டமிட்ட ஹனுமான் ஒரு வழியை கண்டுபிடித்தார். ஆஹா, இந்த நந்தவனம் இந்திரனுடைய நந்தவனத்திற்கு ஒப்பாக மிக அழகாக உள்ளது. இந்த நந்தவனத்தை அழித்தால் உடனே ராவணனுக்கு கண்டிப்பாக கோபம் வரும். உடனே காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படையை ஏராளமான ராட்சசர்களோடும் ஆயுதங்களோடும் அனுப்பி வைப்பான். நான் அனைவரையும் கொன்றுவிட்டு சுகமாக கிஷ்கிந்தை திரும்பிச் செல்வேன் என மனதுக்குள் கொக்கரித்து கொண்டார் ஹனுமான். உடனே ஜெய் ஸ்ரீராம் என கூறியபடி தன்னுடைய தொடைகளால் தாக்கி மாபெரும் மரங்களை முறிக்க ஆரம்பித்தார். அந்த அழகிய நந்தவனம்
உலுக்கப்பட்ட மரங்களாலும் சின்னாபின்னமாக்கப்பட்ட தடாகங்களாலும் பொடிப்பொடியாக்கப்பட்ட மலைமுகடுகளாலும் போர்க்களம் போல் ஆனது. எங்கும் பறவைகளின் அலறல் சத்தம் கேட்டது. வனம் என்று கூறுவதற்கு அடையாளமே இல்லாமல் போனது. ராவணனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்துவிட்டு தான் ஒருவனாகவே ஏராளமான படைவீரர்களுடன் யுத்தம் செய்யும் விருப்பத்துடன் அந்த தோட்டத்தின் நுழைவாயிலில் நின்று கொண்டார் ஹனுமான். அப்போது பறவைகளின் கூக்குரலாலும் மரங்கள் முறிந்து விழும் சப்தத்தாலும் இலங்கை மக்கள் எல்லோரும் அச்சத்தால் பதறிப்போனார்கள். பயத்தால் நடுங்கிய விலங்குகளும் பறவைகளும் பயங்கரமாக கூச்சலிட்டு கொண்டு நாலாபுறத்திலும் சிதறி ஓடின. அரக்கர்களுக்கும் பல தீய நிமித்தங்கள் தோன்றின. அப்பொழுது தூங்கிக் கொண்டிருந்த அரக்கிகள் விழித்து கொண்டு அழிந்த நந்தவனத்தையும் வீர மாருதியையும் கண்டார்கள். அவர்களை பார்த்தவுடன் ஆஞ்சநேயர் அந்த அரக்கிகளே பயப்படும்படியாக தன் உருவத்தை இன்னும் பெரிதாக வளர்த்து கொண்டார். மலை போல வளர்ந்து மிக்க பலத்தோடு விளங்கும் வானரரை பார்த்த அரக்கிகள் ஜானகியிடம் கேட்டார்கள், யார் இவன்? எவரிடமிருந்து, எவ்விடத்திலிருந்து, என்ன காரணத்திற்காக இங்கு வந்திருக்கிறான்? நீ எப்படி இவனிடம் பேசினாய்? என்ன பேசினாய் என்பதை கூறு என்று கேட்டார்கள். அப்போது சீதையானவள் தம் விருப்பப்படி உருவம் எடுக்கக்கூடிய அரக்கர்களின் செயல் நுட்பங்கள் நான் எவ்வாறு அறிவேன்? இவன் யார்? என்னதான் செய்யப்போகிறான் என்பதை நீங்கள்தான் அறிவீர்கள். நான் இவனை பார்த்து பயந்து கொண்டுதான் இருக்கிறேன். இவனை எனக்கு தெரியவே தெரியாது. இவன் யாரோ? இவன் கண்டிப்பாக இஷ்டம் போல் உருவம் எடுக்கக்கூடிய ராட்சசன்தான் என்று கூறவே அரக்கிகள் பயந்து நாலாபுறமும் ஓடினார்கள். சிலர் ஸ்தம்பித்து நின்றார்கள். சிலர் இந்த விஷயத்தை ராவணனிடம் சொல்வதற்காக சென்றார்கள். இனி ராவணனால் அனுப்பப்பட்ட ராட்சசர்களை எவ்வாறு ஹனுமான் வதம் செய்தார், இலங்கையை எவ்வாறெல்லாம் துவம்சம் செய்தார் என்பதை அடுத்த ஆடியோவில் காணலாம். ஜெய் ஸ்ரீராம். சீதா லட்சுமண ஹனுமத் சமேத ஸ்ரீராமனுக்கு ஜெய்.